அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். இரண்டாவது பெரிய கட்சி எது? மாறி மாறி சர்வே எடுத்த அதிமுக, பாஜக மேலிடத்தை அதிரடித்த அதிர்ச்சி முடிவு. லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் முடிந்துள்ள நிலையில் இரண்டாவது பெரிய கட்சி எது என்ற சர்வே உட்கட்சி ரீதியாக அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் நடத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி தீவிரமாக நிகழ்ந்து வருகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. 2024 லோக்சபா தேர்தல் உட்கட்சி கணிப்புகளை பார்க்கும் முன் 2019 லோக்சபா தேர்தல் கட்சிகள் பெற்ற தனித்தனி வாக்கு சதவீதங்களை பார்க்கலாம். திமுக கூட்டணி 53.15% வாக்கு சதவீதங்களை பெற்றது. திமுக 33.52 வாக்கு சதவீதங்களை பெற்றது. காங்கிரஸ் 12.61% வாக்கு சதவீதங்களை பெற்றது. அதிமுக கூட்டணி 30.57 வாக்கு சதவீதங்களை பெற்றது. அதிமுக 19.39% வாக்குகளை பெற்றது. பாஜக 3.66% வாக்குகளை பெற்றது. பாமக 5.36% வாக்குகளை பெற்றது. தேமுதிக 2.16% வாக்குகளை பெற்றது. நாம் தமிழர் கட்சி 3.90% வாக்குகளை பெற்றது. இதில் பாஜக உட்கட்சி ரீதியாகவும் மத்திய உளவுத்துறை சார்பாக அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டுகளை எடுத்துள்ளதாம். அதில் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர் பலரும் பிரபலமாக இருந்தனர். ஆனால் லோக்சபா தேர்தலில் பணிகளை செய்ய பூத் கமிட்டி ஆட்கள் இல்லை. பல பூத் கமிட்டி வெற்றிடமாக இருந்தது. இந்த பூத் கமிட்டியில் கூட ஆட்கள் 2-3 பேர் மட்டுமே இருந்தனர் என்று தகவல் சென்றுள்ளது. அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைவு. ஆனால் வாக்கு சதவீதம் 2-3% உயர வாய்ப்புகள் உள்ளன என்று பாசிட்டிவ் ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். அதே சமயம் அதிமுக உட்கட்சி ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் மூலம் சர்வே எடுத்துள்ளதாம். அதில் அதிமுக இரண்டாவது பெரிய கட்சி. ஈரோடு, கள்ளக்குறிச்சியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனால் வெற்றி உறுதியில்லை. திருச்சி, தேனி, ராமநாதபுரம், நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு, கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக கண்டிப்பாக 2ஆம் இடத்தை பெறும். தென் மாவட்டங்களில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பாஜக 2ஆம் இடம் பெறலாம். திண்டுக்கல்லில் ஷாக் திருப்பங்கள் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மற்றபடி தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி அதிமுக தான் என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். திமுக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 40லும் வெல்லும். கோவையில் திமுகவை வெல்லும். அங்கே 2ஆம் இடம் அதிமுகவிற்கு கிடைக்கும். வட மாவட்டங்களில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும். திருச்சி, பொள்ளாச்சி, ஈரோடுகளில் லேசான இழுபறி இருந்தாலும் திமுகவை வெல்லும். ஆனால் தென் மாவட்டங்களில் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லாது. காரணம், அங்கே வாக்குகள் கடுமையாக பிரிந்துள்ளது என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். இந்த சர்வே முடிவுகள் மாறலாம் என்பதால் உண்மையான முடிவுகள் வரும்போதே தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி எது என்பது வரும். அந்த முடிவுகள் தமிழக அரசியல் புதிய புயலை கூட கிளப்பலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி.